சொந்த அண்ணனோட வீட்ல கும்பலாக சென்று திருடிய சகோதரர்கள். பொறாமையினுடைய உச்ச கட்டத்துல நடைபெற்ற இந்த சம்பவத்தை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க. பொறாமையினுடைய உச்சத்தின் விளைவா தன்னுடைய சொந்த அண்ணனுடைய வீட்டுல கொள்ளையடித்த சம்பவம் ஹைதராபாத்ல நிகழ்ந்திருக்கு. ஹைதராபாத்ல உள்ள தேமல்குடா பகுதியை சேர்ந்தவர் தான் இந்திரஜித். இவர் அதே பகுதியிலேயே சொந்தமா ஒரு நகைக்கடை ஒன்று நடத்திட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இவர் அதிகப்படியான ஆடம்பரத்தை விரும்புவார் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்திரஜித் அவர்களுடைய அதிகப்படியான ஆடம்பரமும் ஊதாரித்தனமான செலவின் மூலமாகவும் இவருடைய நகைக்கடையை ஒழுங்கா நடத்த முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் இந்திரஜித்தினுடைய மூத்த அண்ணன் தொழில நல்ல லாபம் ஈட்டி தொழில மிகவும் கட்டிக்காரத்தனமாக நகர்த்திட்டு போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்திரஜித் அவருடைய சொந்த அண்ணனை பார்த்தே பொறாமை கொள்றாரு. பொறாமை ஒரு கட்டத்திற்கு மேல போகி பகையா மாறி இருக்கு. இந்த பகையினுடைய உச்சகட்டத்தின் மூலமாக தான் இந்திரஜித் அவர்கள் தன்னுடைய சொந்த அண்ணனு கூட பார்க்காம அவருடைய வீட்டிற்குள்ள புகுந்து நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிச்சிருக்காரு. சம்பவம் நடந்த தினத்தன்று இந்திரஜித் 11 பேர் கொண்ட கும்பலோட தன்னுடைய சொந்த அண்ணன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கையில கத்தி, அரிவாள், கோடாரி மற்றும் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களோடையும் உள்ள நுழைஞ்சிருக்காரு. அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வீட்டுக்குள்ள இருந்தவங்களை அந்த ஆயுதங்களை காமிச்சு மிரட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல உள்ள தங்கம், வெள்ளி நகைகளை பறிச்சதோட மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருந்த சுமார் 2.9 லட்சம் ரூபாயையும் திருடி இருக்காரு. இதை அடுத்து இந்திரஜித் அவருடைய மூத்த சகோதரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த 12 பேரையும் காவல் அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க. விசாரணையின் முடிவுல காவல் அதிகாரிகள் தெரிவிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சகோதரர்களுடைய தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாகத்தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதோட சேர்ந்து கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 1.20 கோடி ரூபாய் மதிப்புமிக்க தங்கம், வெள்ளி, பித்தளை மற்றும் பணம், கார் முதலியவற்றை கைப்பற்றி இருக்காங்க. தன்னுடைய சொந்த அண்ணனு கூட பார்க்காம போட்டி மற்றும் பொறாமையின் காரணமாக அரங்கேறி இருக்கும் இந்த சம்பவம் மக்கள் மத்தியில பேசும் பொருளா மாறி இருக்கு.